தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் திரித்துவ ஞாயிறு வருடத்தின் 137வது நாளின் காலை வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளி வழியாக இல்லங்களில் அமர்ந்தவாறு குடும்பமாக இசைந்து கடவுளை போற்றி தொழுவோம். மூன்றில் ஒன்றோ நீ நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கண்ட சமுத்திரா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனி நமஸ்காரம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரலோகத்திலே சாட்சிகளாயிருக்கிறவர்கள் மூவர், தந்தை, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த மா தூய கடவுளே, ஆசீர்வாதமும் அமைதியும் குளிர்ச்சியான புதிய நாளின் காலை பொழுதுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு மனதோடு உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு உமது சமூகத்தில் ஆராதிக்கவும் தொழுதிடவும் ஆண்டவர் தந்து வருகின்ற கிருபைகளுக்காக தம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே உலகம் முழுவதும் கொரோனா பெரும் தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, திருச்சபையின் மக்கள், இறை மக்கள் அவரவர் இல்லங்களிலிருந்து மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அருள் கூர்ந்து வருகிறீர், தம்மை போற்றுகின்றோம். இந்த காணொளி வாயிலாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனையின் வழியாக உமது தூய நாமம் மகிமைப்படட்டும். பாடுகிற பாடல், திருமறை பகுதி, சிந்திக்கின்ற கேட்கின்ற உமது வார்த்தைகள் வழியாக தூய ஆவியானவருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றோம். எங்களையே உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஆராதனையில் தெய்வீக பிரசனம் நிறைவாய் தங்கியிருக்கிறோம். எங்களையே ஆழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். நாமம் மகிமைப்படவும். 41வது ஞான பாடல் 41. தூய தூய தூயா திரியேக தேவா, உமக்கே என்னாலும் சங்கீதம் ஏறுமே என்ற ஞான பாமாலையை எழுந்து பாடுவோம். தூய தூய தூயா தேவா, உமக்கே என்னாலும் சங்கீதம் தூயா சர்வவல்ல நாதா, ஆனந்த கடலே
தூய தூய தூயா அவர் சூடன்று ஆசனமுனர்தா கிரீடம் வைப்பரே கேருபீன் சேராபீ தாழ்ந்து போற்ற பெற்று ஈண்டரும் வீற்றா வீரனாதியே தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவ கண்ணா உந்தன் பாட்டை காண யார் வல்லோ நீரே பாரிசுத்த மானவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பு தீரத்தோ தூய தூய தூயா தீவா வானும் பூமி ஆளிமை துதி செய்யுமே தூய தூய தூயா சர்வவல்ல நாதா காருண்யரீது யத்ரி சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். ஜாதிகள் கொந்தளித்தும் ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்கலத்தை போல் அவர்களை வைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதி இருக்கும்படிக்கு அவரை செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து நாம் செய்வோம். பரமண்டலங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்காருவோம். படிக்கும்படியாக யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை பாடமாக படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் துவங்கி 18 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தார். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கும் மகிமையாகவே. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே விழித்திருங்கள். ஜெபத்தை கேட்கின்றவரும் ஜெபத்துக்கு பதில் தருகின்றவரும் ஜெப ஆவியினால் நிறைந்தவருமாக காணப்படுகிற சர்வ கடவுளே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, திருச்சபை மக்கள் இறை மக்களாகிய ஒவ்வொருவரும் அவரவர் இல்லங்களில் இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வசனத்தை கேட்கவும், உமது பாடல்களை பாடி மகிமைப்படுத்தி திரியேக கடவுளை போற்றி துதிக்க திரித்துவ ஞாயிறின் வழியாக உமது நாமம் மகிமைப்படுகிறபடினால் நன்றி சொல்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உலகத்துக்காக, உலகத்தின் நாடுகளுக்காக,
உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்காக, தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அதிகாரிகளுக்காக உமது சமூகத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். உலகம் முழுவதும் உமது அமைதியை, உமது சமாதானத்தை, உமது பாதுகாவலை தொடர்ந்து ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை அடைந்து துயரத்தோடு, துக்கத்தோடு, தனக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற மக்கள் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் உண்டு. இந்த பெருந்தொற்று வியாதியிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக அரசு, மருத்துவ துறைகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அதிகாரிகள், தன்னார்வ பணியாளர்கள் என எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். படிப்படியாக, சீக்கிரமாக இந்த பெருந்தொற்று வியாதி முழுமையாய் நீங்கவும், தடைகள் மாறவும், மக்கள் அனைவரும் கடவுளுடைய ஆலயத்தில் ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிக்கவும், அவரவர் கடமைகளை செய்யவும், பொருளாதாரத்திலே எல்லா காரியங்களிலும் முன்னேற்றம் அடைய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த பெருந்தொற்று வியாதியினால் மருத்துவமனையிலும், இல்லங்களிலும், முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற தம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீக்கிரமாய் முழு சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். கடந்த வாரங்களில் ஏற்பட்ட பருவமழையின் நிமித்தமாக வெள்ள சேதத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்கள் உண்டு. சில முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்குரிய பாதுகாப்பு, பராமரிப்பு அரசு வழியாக கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் மேலும் நடைபெறாதபடி ஆண்டவர் காத்துருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது தூய நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பாதுகாப்பை உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாரும். நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. அரசு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தற்கால சூழலுக்கு ஏற்றாற்போல் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊழியங்களை நிறைவேற்றுகின்ற ஊழியக்காரர்களை ஆண்டவர் பலப்படுத்தும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பலவீனத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் பலவீனங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் சேகரத்து குருவானவர் ஐயா அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். உமது பலத்தினாலும் உமது ஆரோக்கியத்தினாலும் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் வல்லமையுள்ள ஆண்டவர் தம்முடைய மகனை பலப்படுத்தும், சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் சிறுவர்கள், வாலிபர்கள், அருமையான சகோதர சகோதரிகள், முதுமையானவர்கள், பெரியவர்கள் என ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உடைய கிராமத்தின் அனைத்து சமய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். சகோதர சிநேகத்தோடு, அன்போடு வாழ தொடர்ந்து ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இத்திருச்சபையின் திருப்பணிகளிலே கண்ணியத்தோடு, மிகுந்த உற்சாகத்தோடு, மனவாஞ்சையோடு செயல்படுகிற சபைக்குழு மூப்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை உமது ஆவின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது உமது சுத்த கிருபை. உமது கிருபையின்படியே தொடர்ந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். விக்கினங்கள், தீமைகள், ஆபத்துகள், கொடிய வியாதிகள், பிசாசின் உபத்திரவங்களுக்கு ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் உமது வார்த்தை வசனத்தை சிந்திப்பதற்காக, தியானிப்பதற்காக, கேட்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். கூட பேசும் உமது வார்த்தையை உறுதிப்படுத்தும். ஆராதனையிலே காணொளி வழியாக கேட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நீங்களே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும்.
வல்லமை பொருந்திய நாமத்திலே தாழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். உட்காருவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பேராய ஒழுங்கின் அடிப்படையிலே திரித்துவ ஞாயிறாக இந்த நாள் ஆசரித்து நாம் மூவொரு கடவுளை தொழுகின்றோம். அதற்கு ஆதாரமாக தூய பவுலடிகளார் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தொழுகை கிறிஸ்தவ வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒன்று. தொழுகையின் வழியாக கடவுளோடு இணைகிறோம். தொழுகையில் மூவொரு கடவுளுடைய தன்மை வெளிப்படுகின்றது. கடவுளை உற்சாக மனதோடும் உண்மையான உணர்வோடு தொழுகின்ற பொழுது கடவுளின் ஆற்றலை ஒரு தொழுகையிலே பெற்றுக் கொள்கின்றோம். தொழுகையிலே பாடுகின்ற பாடல்கள், இறை வேண்டுதல்கள் திரியேக கடவுளை சார்ந்தே நிற்கின்றது. இன்று திரித்துவ ஞாயிறாக தந்தை, மைந்தர், தூய ஆவியர் என்றும் மூவொரு தன்மை நிறைந்த கடவுளை நாம் ஆராதித்து வருகிறோம். கடவுள் ஒருவரே, அவரே மூவராகவும் மூவருள் ஒருவராகவும் பார்ப்பது கிறிஸ்தவ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தான் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற தொழுகையிலே பங்கெடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி உணர்வோடு வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே தந்தை, மகன், தூய ஆவியர் திருப்பெயரில் திருமுழுக்கு கொடுங்கள் என்றும் கட்டளை மூலம் மூவொரு கடவுளின் தன்மையை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். தூய பவுலடிகளார் திருச்சபை மக்களுக்கு, கொரிந்து திருச்சபை மக்களுக்கு தன்னுடைய கடிதத்தின் வழியாக மூவொரு கடவுள் உடனிருக்கின்றவராகவும் செயல்படுகின்றவராகவும் பாதுகாக்கின்றவராகவும் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். கேசப் சந்திரசன் என்ற இந்திய இறையியலாளர் தந்தை, மைந்தர், தூய ஆவியானவரை முறையே என்றால் மெய் என்றும், சித்தென்றால் அறிவுறு என்றும், ஆனந்தா என்றால் மகிழ்வு என்று விளக்குகிறார். தந்தை படைப்பாளர், உலகிலெல்லாம் படைத்து ஆளுகை செய்கிறவர். மைந்தர் பயணம் செய்கிறவர். தூய ஆவியானவர் மீட்கின்றவர் என்ற விளக்கத்தை கொடுக்கிறார். நாம் ஆண்டவரை தொழுகின்ற பொழுது மூவொரு கடவுள் அண்ட படைத்து ஆள்கின்றார் என்ற உணர்வோடு, முழுமனதோடு, பயத்தோடு, ஆவியோடு அவரை தொழுதிட அழைக்கப்படுகிறோம். இந்த மூவொரு கடவுளாகிய ஆண்டவர் வரலாற்றிலும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறவராக இருக்கின்றார். நாம் மூவொரு கடவுளை தொழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எந்த நிலையிலே காணப்பட்டு அவரை தொழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக கடவுளின் சாயலாக வாழ்ந்து தொழுதிட வேண்டும். கடவுளின் சாயலாக வாழ்ந்து தொழுவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கின்ற பொழுது
ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கடவுள் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். கடவுளின் சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார். கடவுளின் சாயலாகவும் கடவுளின் ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்கினார். எதற்காக? பண்படுத்த, பாதுகாக்க, அவர் ஒருவரையே தொழுதிடவே நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளின் சாயலாகவே வாழ வேண்டிய மனிதன் கீழ்ப்படியாமையினாலே கடவுளின் சாயலை இழந்தான். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியிலே தீயவனுடைய கட்டளைக்கு மனிதன் கீழ்ப்படிந்தான். கவர்ச்சிக்கு உட்பட்டு உலக நாட்டத்துக்கு, ஆசைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். அது நிமித்தமாக சாயலை இழந்தான். மனிதனை சந்திக்க, மனிதனோடு பேச கடவுள் முற்பட்ட பொழுது ஒளிந்து கொண்டார். காரணம் என்ன? கீழ்ப்படியவில்லை. கடவுளின் சாயலால், கடவுளின் ரூபத்தின்படி கடவுளை தரிசிக்க அழைக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட மனிதன் கடவுளின் சாயலை இழந்து போனார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே எவ்வளவு சோதனைகளை தீயோன் கொண்டு வந்தார். எல்லா சோதனைகளிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக கிறிஸ்து காணப்பட்டார். அவர் சாயலை இழக்கவில்லை. முடிவு பரியந்தம் கடவுளின் திருப்பணி திட்டத்தை நிறைவேற்றினார். அன்பானவர்களே, நாம் கடவுளின் சாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும், கேட்க வேண்டும், நடக்க வேண்டும். கடவுளின் சாயலாகவும் அவரின் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நாம் கடவுளின் சாயலாக வாழ்ந்து மூவொரு கடவுளை தொழுதிட அழைக்கப்படுகிறோம். நாம் தொழுகையிலே பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கடவுளின் சாயலாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, கடவுள் விரும்பும் நற்குணங்களோடு தொழுங்கள். மூவொரு கடவுளை தொழுகின்ற பொழுது கடவுள் விரும்பும் நற்குணங்களோடு தொழுங்கள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, 2 கொரிந்தியர் 13:11 தூய பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் என்று சொல்லி பட்டியலிடுகின்றதை பார்க்கின்றோம். கொரிந்து திருச்சபை மக்கள் கொள்கைகள், கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தையிலே சீர்கெட்டு காணப்பட்டார்கள். எனவே தான் அவர்களுக்கு இந்த கடிதத்தின் வழியாக தூய பவுலடிகளார் ஆலோசனை கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. தூய ஆவியாகிய கடவுள், மூவொரு கடவுள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். முறைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாயிருங்கள், தூய சிந்தையோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லி தூய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடவுள் விரும்பும் நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வளருகின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம் நிலையை உணர வேண்டும். நற்குணங்கள் வளர நம் நிலை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தான் அசுத்தர்களோடு வாழ்பவன் என்ற நிலை
மகிமை நிறைந்து படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் மகிமையினால் நிரப்பப்பட்ட பொழுது உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்து அழைப்பை பெற்று அர்ப்பணிக்கின்றார். அதே போன்று ஆயக்காரன் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் நிலையை உணர்ந்து செய்கின்றதை பார்க்கின்றோம். நல்ல குணங்கள் அவனிலே வெளிப்படுகிறது. இளையகுமாரன் கடவுளுக்கு விரோதமாக, தந்தைக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் நிலையை உணர்கின்றார். நற்குணங்கள் வளர்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு ஏற்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நற்குணங்கள் வளர அழைக்கப்படுகிறோம். அவரை தொழுகின்ற நாம் தந்தை, மகன், தூயாவியாகிய கடவுளை போற்றி மகிமைப்படுத்துகின்ற நாம், அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிற நாம், அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்களாகிய நாம் கடவுள் விரும்பும் நற்குணங்களோடு கூட வாழவும் தொழுதிடவும் அழைக்கப்படுகிறோம். நிறைவாக கடவுளின் ஒளியாய் ஒளி கொடுங்கள். கடவுளின் ஒளியாய் ஒளி கொடுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். காரிருளில் நடந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள். எல்லா மனிதரையும் ஆண்டவர் ஒளிரூட்டுகின்றார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது நானே உலகின் ஒளி என்றார். அவர் சுமை தாங்குகிறவர், இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர். வாழ்வு கொடுத்தார். 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு உணவளித்து ஒளி கொடுத்த ஆண்டவர் மனிதனுடைய வாழ்விலே ஒளியூட்டுகின்றார். எரிகோ சாலையோரும் குற்றுயிராக்கப்பட்ட மனிதன் இருளின் அகப்படியிலே காயப்பட்டு காணப்பட்ட பொழுது கிறிஸ்துவின் வழியாக ஒளியை பெற்றுக் கொண்டார். உரிமை, உணவு, உடை மறுக்கப்பட்ட லாசர் பக்கமாக நின்று ஆண்டவர் ஒளி கொடுத்தார். அது மட்டுமா, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் எல்லை வரைக்கும் சான்று பகருங்கள் என்று சொல்லி ஒளி கொடுத்து ஆண்டவர் அனுப்புகின்றார். மூவர் கடவுளை தொழுகின்ற நாம் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் மக்களாக நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம். 2 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று வியாதினால் உலகத்தின் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது, கடந்த வாரத்திலும் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் வழியாக பல பகுதிகளில் வெள்ளச்சேதங்கள் ஏற்பட்ட போது அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இருளின் பிடியிலே வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தனக்கருமையான பெற்றோரை இழந்த பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற பெற்றோர் உண்டு, உடைமைகள், தொழில் வியாபாரங்களை இழந்து தவிக்கின்ற மக்கள் உண்டு. ஒவ்வொரு கடவுளை தொழுகின்ற நாம், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றிருக்கின்ற நாம், தேவையில் இருப்போர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒளியாக இருப்போம், ஒளி கொடுப்போம், வாழ்வாக நின்று செயல்பட கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த தற்கால நிலைகள் மாற, மாணவர்களே, நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு பிரியமாக ஒப்பு கொடுப்போம். கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், யாருக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நிலையோடு செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக நம்மை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்ய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த
சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனையின் நிறைவாக 70வது கீதம், சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடலை பாடும். சீர்திரியே கவஸ்தே நமோ நமோ நீ திருவடிக்கு நமோ நமோ பார்ப்படை தாழும் நாத பரமசர் பிரசாத பார்ப்படை தாழும் நாத பரமசர் பிரசாத நாருவேதா நமோ நமோ சீர்திரி நமோ நமோ நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ எமை தாங்கி ஆதரிப்போனி நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தா சொல்லரும் தலபிந்தாய் சொந்த குமாரன் தந்தா சொல்லரும் தலபின் எந்த போகுமெந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரியே கவஸ்தே நமோ நமோ நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ. அரசே எவரும் நீ புகழ் கூர் அரசே எவரும் நீ புகழ் கூர் மாந்தாய் சேர நமோ நமோ சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பாரிசுத்த ஆவியே நமோ திட பலமளித்தமை காவா நமோ நமோ. தானர் துத்தி காவடற்ற மனசு காரிசுத்து தானர் காவடற்ற மனசு திருமொழி பற்று மதி நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியராக இருந்து
செயல்படுகின்ற திரியேக கடவுளே, திரித்துவ ஞாயிறின் திருத்தொழுகைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உமது தூய நாமும் இந்த ஆராதன் வழியாக மகிமைப்பட்டதற்காக சோத்திரம். உமது வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவர் விரும்புகின்ற நற்குணங்களோடும் உமது சாயலாக உமது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டது எதற்காக ஆண்டவரை தொழுதிடவும் நல்லவர்களாய் வாழவும் உமக்கு கீழ்ப்படியவும் பயந்து நடக்கவும் தொடர்ந்து உண்மையே சேவிக்கவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தன்னிலையை உணர்ந்து மனம் திரும்பினவர்களாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக கடவுளுக்காக வாழ்ந்து செயல்படுகின்றவர்களாகவும் தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற நற்குணங்களோடு தொடர்ந்து செயல்பட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த காணொளி வழியாக ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்து இந்த தொழுகையில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சரீர சுகபலன்களை நல்ல பாதுகாப்பை தொடர்ந்து ஆண்டவர் தார். அடியெடுத்து வைக்கின்ற புதிய வாரம் புதிய மாதம் எங்கள் அனைத்து மக்களுக்கும் மிகுந்த சமாதானம் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் அமையட்டும். எங்களையே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களில் காணப்பட்ட குற்றங்கள் குறைகள் யாவையும் தயவாய் பொறுத்தருளும். இந்த காணொளி நிகழ்வை மிகவும் பிரத்யேகமாக ஒழுங்குபடுத்தின சபை குழு மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உமது கரத்திலே எங்களையே தருகின்றோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். தந்தைக்கு சோத்திரம். வீணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோ சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவரால் ஏகதிபரி ஆரவாரமாயத்தை தீரமுண்டாகவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.